இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. தனித்து வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நல்ல நாளிலே தனித்து என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் 8வதாக தனித்து வாசம் பண்ணுதல் என்று பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே தனித்து வாசம் பண்ணுவது மிகவும் பிரயாசமான ஒன்றுதான். ஆனால் தனித்து வாசம் பண்ணுவதில் பிரச்சனையும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது, சமாதானமும் இருக்கிறது. ஆகையினாலே வேத புஸ்தகத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 33:28 பார்க்கும்போது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். ஆகையால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிமை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி தனிமையிலே ஒரு இனிமையும் இருக்கிறது. தனிமையிலே நாம் வாசம் பண்ணுவது அருமையானவர்களே, நம்மோடு மட்டுமல்ல, நம்மை ரட்சித்த, நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவோடு கூட நாம் வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசுவோடு நாம் வாசம் பண்ணினால்தான் நான் சுகமாய் வாழ முடியும். இதுதான் முக்கியமான ஒன்று. ஆகையினாலே தான் என்னாகமத்தின் புஸ்தகம் 23:9 நாம் பார்க்கும் பொழுது ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஜாதிகளோடு, புறஜாதிகளோடு நாம் என்ன செய்யக்கூடாது? கலந்து நாம் வாசம் பண்ணக்கூடாது. புறஜாதிகளோடு இணைந்து புறஜாதிகளுடைய வழிபாடுகள், புறஜாதிகளுடைய பண்டிகைகள், ஆச்சாரங்கள், புறஜாதிகளுடைய தவறான வழிபாடுகள், புறஜாதிகளுடைய தவறான ஆலோசனைகள், இவற்றிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும். அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல் இருந்தது என்று வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆகையால் அநேக புறஜாதியாருடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல காணப்படலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை நமக்கு தேவை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனித்து தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். ஜாதிகளோடு அல்ல, ஜாதிகளுடைய புறஜாதிகளுடைய வழிபாடுகளோடு, காரியங்களோடு, பாவங்களோடு அல்ல. ஆகையினாலே அருமையானவர்களே, அவர்களோடு ஒத்த வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களோடு இணைந்து நாம் வாழாமல் இயேசுவோடு தனித்து நாம் வாழும் பொழுது அவர்கள் இயேசுவை கண்டு கொள்வதற்கு ஒரு முக்கியமான அனுபவம் காணப்படும். நான் காவல்துறையிலே பணியாற்றுகிற பொழுது எந்த ஒரு போலீஸ்காரர்களோடோ, அவர்களுடைய பாவ செய்கைகளோடோ, அவர்களுடைய தவறான செய்கைகளோடோ, அவர்களுடைய தவறான வழிபாடுகளோடோ எதிலும் நான் வாசம் பண்ணுவது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை வரும். எல்லாரும் பணம் கொடுப்பார்கள் பூஜைக்கு. என்னிடத்தில் பணம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் நான் சொல்லுவேன், நான் தேவனோடு வாசம் பண்ணுகிறவன். நீங்கள் செய்கிற கூத்தாட்டத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும்
வீணான வழிபாட்டுக்கும் நான் பணம் கொடுக்க முடியாது, அதற்காக எனக்கு தேவன் பணத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடுவேன். அவர்கள் சொல்லுவார்கள், இவன் பைத்தியக்காரன், இவன் திருந்த மாட்டான் என்று சொல்லுவார்கள். அப்படி திருந்த மாட்டான் என்று சொன்ன அநேகர் இன்றைக்கு திருந்தி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எசேக்கியா தனித்து முகங்குப்புற விழுந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். தேவனோடு கூட அவன் வாசம் பண்ணினான். அதனாலே தான் அருமையானவர்களை தேசத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை, நடந்த சம்பவங்களை, நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நடக்கப் போகிற சம்பவங்களையும் அவன் தெளிவாய் வெளிப்படுத்தினான். அநேகருக்கு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியவனாகவும் இருந்தான். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே நாம் கண்ணோக்குகிற பொழுது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே தானியேல் தனித்து விடப்பட்டு தரிசனம் கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலை தனித்து விட்டு விட்டார்கள். ஆனால் தனித்து விட்டாலும் தேவன் அவனோடு இருந்தார். தேவ தரிசனம் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனித்து வந்துவிட்டால் நம்மோடு யாரும் இல்லை என்று எண்ணவே வேண்டாம். அகில உலகத்தையும் படைத்த இயேசு நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் சகல நாட்களின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது தரிசனத்தை காண முடியும். அப்பொழுது தானியேலுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆகையால் தானியேலுடைய தரிசனம் அது உண்மையாயிற்று. தானியேலுடைய தரிசனத்தின்படி சம்பவித்தது. ஆகையினால் இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் உண்மையாய் நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி மிக அருமையாய் சொல்லுகிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குங்கிற பொழுது மத்தேயு 14:23 இயேசு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். ஆம், யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு அவர் தனித்து போய் ஜெபிக்க போனார் என்று பார்க்கிறோம். எல்லோரும் இருக்கிற இடத்திற்கு போய் அவர் ஜெபிக்க போகவில்லை. அவர் மட்டும் அருமையானவர்களை எல்லாரையும் விட்டுவிட்டு மலையின் மேல் ஏறி போய் உயரமான இடத்திலே, பறவைகள் வாசம் பண்ணுகிற இடங்களிலே, குருவிகள் கூடு கட்டுகிற இடங்களிலே இருக்கும் பொழுது அங்கே அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அவரை தேடி வர வேண்டும். அவர் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்கள், பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருக்கு எதிரானவர்கள் எல்லாம் தேவனண்டை திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தனித்து மலையின் மேல் ஏறிப்போய் அங்கே செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு சீஷரோடு தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே சீஷர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் போய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். ஆம், சத்தியத்தை அறிந்த சீஷர்கள், அநேகரை சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற சீஷர்கள், அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி கொண்டு அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம், அருமையானவர்களே, தேவனை அறிந்தவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு பெரிய அசைவு உண்டாகும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆம் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 4:31
மிக தெளிவாய் சொல்கிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:31 நாம் பார்க்கிற பொழுது இயேசு இளைப்பாற வனாந்தரத்துக்கு தனித்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே தனித்து போவதற்கு, இளைப்பாறுவதற்கு, ஏனென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பொல்லாத பிரச்சனைகள், பொல்லாத போராட்டங்கள், பொல்லாத சோதனைகள், பொல்லாத கடன் பாரங்கள், தேவையில்லாத சோதனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், குடும்பத்துக்குள்ளே சமாதான கேடுகள், இவைகளெல்லாம் வரும்பொழுது அருமையானவர்களே, நாம் தனித்து நாம் போய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே என்ன சம்பவிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. அந்த இளைப்பாறுதலிலே நம்முடைய இளைத்து போன ஆத்துமாவுக்கு அவர் சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தையும் விடாய்த்தவனுக்கு சம்பூர்ணமான பலத்தையும் அருளுகிற தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை, புதிய வழிகாட்டுதலை, புதிய உதவியை, புதிய ஒத்தாசை நமக்கு அனுப்புகிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களை இப்படிப்பட்ட உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி என்று பார்க்கிறோம். அதில் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அந்த வீட்டிலே எப்பொழுதும் தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய், உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கிறபடியினால் அது ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய், அருமையானவர்களே, அது சமாதானத்தின் வீடாய், அது என்றைக்கும் சந்தோஷத்தின் வீடாய், அது ஒரு ஜெப வீடாய், தேவனோடு தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு வீடாய் தேவன் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக. சங்கீதம் 133:1 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் எப்படி ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அதே போல நாம் இயேசுவோடு கூட அன்புமையானவர்களை நாம் ஒருமித்து நாம் வாசம் பண்ண வேண்டும். ஆகையினாலே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்தான கிருபையினால் நீங்கள் தனித்து வாசம் பண்ணும் பொழுது சுகமாய் வாசம் பண்ணுவீர்கள் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இதோ இந்த உலகத்திலே நாங்கள் தனித்து சுகமாய் வாசம் பண்ண ஆண்டவரே, நாங்கள் அவிசுவாசிகளோடு ஐக்கியப்படாமல் விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு இயேசுவோடு ஐக்கியப்பட்டு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் இன்னும் வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே, தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் ஜீவித்து அப்படி நாங்கள் ஜீவிக்கிற பொழுது எங்களுக்கு வீடு இழந்த எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு வீட்டையும் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டிலே நாங்கள் சுகமாய் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.